रघुनन्दन मेघश्यामा श्रीराम राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचन्द्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंदधाम सीता माता मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्श मूर्ति हे सार्वभौम राजीवलोचन हे मेघश्याम पुराण पुरुष राजललाम अगणित गुणगण सीताभिराम मोहन रूप अनंत नाम कौसल्य तनया कोसल राम कारुण्य मूर्ति कमनीय नाम शेषकल्प सुख निद्रित श्यामा अवतार मूर्ति अद्भुत नाम। जय श्री राम। रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नादाय சீதாயா பதைய நமோ நமஹ என்று பகவான் கோதண்ட ராமசுவாமியை ராமச்சந்திரமூர்த்தியை ஹனுமந்த வாகனத்திலே எம்பெருமானை செவித்துக் கொண்டிருக்கிறோம். கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 6வது நாளாக இன்று இப்பொழுது நாம் சேவிக்க இருக்கும் வாகனம் ஹனுமந்த வாகனம். அப்படி அந்த ஹனுமந்தனை செவிக்கலாம். ஸ்ரீயத் காந்தாய கல்யாண நிதையே நிதையர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்றும் அந்த எம்பெருமானையும் இதோ அந்த ஹனுமந்தனையும் செவித்துக்கொண்டு அவர்களுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே நேற்று இரவு கருட வாகனத்திலே எம்பெருமானை செவித்தோம். இதோ இப்பொழுது ஹனுமந்த வாகனத்திலே கோதண்ட ராமசுவாமியை நாம் செவித்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய கரங்களிலே அந்த பகவானுடைய திருவடிகளை வைத்து அதிரோகித்து கொண்டிருக்கும் ராமச்சந்திரமூர்த்தியை செவிக்கலாம். தர்மமும் தகவும் இவர் தனம் எனும் நகையர் ஏவர் கருமமும் பிரிது ஒரு பொருள் கருதி அன்று அது கருதின் அருமருந்து அணையது இடை அழிவு வந்து உளது அதனை இரு மருங்கிலும் நெடிது துருவுகின்றனர் இவர்கள் என்று அந்த பிரம்மச்சாரியின் வடிவம் கொண்டு ஆஞ்சநேய சுவாமி இதோ இப்பொழுது அதாவது ராமச்சந்திரமூர்த்தியை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானையும் ஆஞ்சநேயரையும் செவித்து கொண்டு ராம காரியத்திற்காக தன்னையே ஒப்படைத்தவர். அதேபோல் அந்த சீதா பிராட்டி இருக்கும் இடத்தையும் கண்டுபிடித்து அதற்காக எத்தனையோ இன்னல்களை அனுபவித்து இறுதியில் கண்டேன் சீதையை என்று சொன்னவரும் இதே ஆஞ்சநேயர்தான். திருமலையை சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த திருமலையானது அதாவது படுத்து கொண்டிருக்கும் நிலையிலே பெருமாள் நமக்கு தெரிகிறார் என்று உள்ளுணர்வு கூறுகிறது. இதோ அந்த சொல்லின் செல்வன் நவவியாக்கரண பண்டிதர் என்று சதா சர்வ காலமும் ராம நாம ஜபத்தை ஜபித்து கொண்டிருக்கும் அந்த ஆஞ்சநேயர் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். இன்று 6வது நாள் அந்த ராமச்சந்திரமூர்த்தியை சேவிக்கலாம் ஹனுமந்த வாகனத்திலே. பிரம்மச்சாரி அதாவது
தமிழ் காவியங்களிலே இராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை இப்படி ஏராளமான காவியங்கள் உள்ளன. அதிலே அனைத்துக்கும் மிகப்பெரிய சிறப்பினை பெற்ற பாத்திரம் ஹனுமந்தன். அந்த ஹனுமன் காப்பியத்திற்குள் அறிமுகமாகும் இடம்தான் கிஷ்கிந்தா காண்டா. சபரிக்கு அருள் செய்த ராமபிரான் சுக்ரீவனை சந்திக்க வரும் இடத்திலே ஹனுமனை சந்திக்கிறார். ராம லக்ஷ்மணர்களை முதலில் காணும் சுக்ரீவன் தனக்கு துன்பம் செய்ய வந்த வாலியின் ஆட்கள் என்று எண்ணி பயந்து விடுகிறான். அவனின் அச்சத்தை பார்த்த ஹனுமந்தன் தான் அவர்களை கண்டு வருவதாக கூறி வந்து பார்க்கிறார். முதல் பார்வையிலேயே ராம லக்ஷ்மணர்கள் இருவரும் தர்மமும் தகவும் என்றும் தகைமை உடையவர்கள் என்றும் கிடைத்தற்கரிய அருமருந்து போன்ற ஒன்றினை தொலைத்துவிட்டு தேடி வருபவர்கள் போல் உணர்கிறது என்று உணர்கிறார். அப்படி ராமச்சந்திர பிரபுவையும் லக்ஷ்மண சுவாமியையும் கண்ட பிறகு ஹனுமந்தனுக்கு ஏனோ தெரியாத ஒரு பாசம், ஒரு பயம், ஒரு பக்தி. அப்படி தாசிய பக்தன் என்று கூறுவார்கள் ஹனுமந்தனை. அதாவது தாசனாகி விட்டான் அந்த ராமச்சந்திர பிரபுவிற்கு. அதனால்தான் தாசிய பக்தி என்று ஹனுமந்தனை கூறுவார்கள். அந்த வீரிய செயலை செய்தவர்களில் வேறு யாரும் அவ்வளவு பலம் கொண்டு அந்த இலங்கைக்கு சென்று கடற்கடலை கடந்து இலங்கைக்கு சென்று அந்த இடமெல்லாம் தேடி இறுதியில் அசோக வனத்திலே சீதா பிராட்டியை கண்டெடுத்தவன் ஹனுமந்தன் தான். அந்த ஹனுமந்தன் இல்லாவிட்டால் இராமாயணமே கிடையாது. முக்கியமாக சுந்தர காண்டமும் கிஷ்கிந்தா காண்டமும் அசலே இல்லை. அதுபோல் எப்பொழுதும் ராமநாமத்தை ஜபித்து கொண்டு எங்கு ராமநாம ஜபம் ஒலிக்கிறதோ அங்கு அந்த ஆஞ்சநேயர் காத்து கொண்டிருப்பார் பக்தர்களுக்கு சேவை செய்வதற்காக. இதோ மாட வீதிகளிலே கஜங்களும் எருதுகளும் குதிரைகளும் இப்படி மனிதர்களும் பக்தர்களும் அனைவருமாக சேர்ந்து பகவான் ராமச்சந்திர பிரபுவினுடைய ஹனுமந்த வாகனத்தை சேவிப்பதற்காக தயாராகினார்கள், புறப்பட்டார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள். ஜீயர் சுவாமிகள் உள்பட வேத பண்டிதர்கள் அனைவரும் கூட பகவானுடைய சேவையிலே கருட வாகனத்தை பார்த்த மறுநாள் ஹனுமந்த வாகனை நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு நியதி. ஆக அந்த ஹனுமந்த வாகனத்தை இப்பொழுது நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த பகவானை சேவிக்கலாம். ஒரு பிரம்மச்சாரியின் வடிவம் கொண்டு ராம லக்ஷ்மணர்களை சந்திக்கும் ஹனுமன் எப்படி என்றால், அந்த இவர்களை காணும் பொழுது எனது எலும்பு உருகுகின்றது, இவர்கள் மேல் அளவில்லா காதல் தோன்றுகிறது, திருமாலே இங்கு அறம் தலை நிறுத்த வந்தனன் என்றும் உணர்கிறான் ஹனுமன். ராம லக்ஷ்மணர்களிடம் கவ்வை, அதாவது துன்பம் இன்று ஆக நுங்கள் வரவு என்றே வரவேற்கிறார். இதன் வழி தாங்கள் ஏற்கனவே துன்பத்தில் இருப்பதை குறிப்பதால் உணர்த்துவதுன் உங்கள் வரவானது மேலும் எங்கள் துன்பத்தினை மிகுவிப்பதாய் அமைய வேண்டாம் என்பதை உணர்த்துகிறார் ராமபிரான். ஹனுமனின் எவ்வழி நீங்கினாய், நீ யார் என்று அதாவது கேட்கிறார். அப்பொழுது அதற்கு ஹனுமந்தன், மேகம் போன்ற மேனியை கொண்ட ராமபிரானே, நான் அஞ்சனை வயிற்றில் வந்தவன், என்னுடைய பெயர் ஹனுமன் என்று குறிப்பிடுகிறான். மேலும் இந்த மலையில் இருந்து வாழும் சுக்ரீவன் என்பவனின் அமைச்சர் என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறான். இதோ சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வரும் காட்சியிலே ஹனுமந்தன் இங்கே நமக்கு நேரடி ஒளிபரப்பில் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். எருதுகள், யானைகள், குதிரைகள் ஆகியவை கூட அந்த எம்பெருமானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருக்கின்றன. பகவானை செவிக்கலாம், இவர்களுடைய அருளையும் நாம் பெறலாம். அதாவது குழந்தைகளுக்கு என்ன வேடம் போட்டாலும் அதற்கு சமமாக அவர்கள் அப்படியே அதிலே இறங்கி மூழ்கி விடுவார்கள். இதோ பார்வதி, பரமேஸ்வரன், சிவன், விநாயகர் என்று அனைத்து வகையான அந்த
தேவதா ஸ்வரூபங்களை குழந்தைகளின் வடிவிலே அலங்காரம் செய்து அந்த பெற்றோர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர மூர்த்தி வாத்சல்ய சுரூபன் சந்திரன் அதாவது ராமச்சந்திர பிரபு என்று திருப்பதியிலே கோதண்ட ராமசுவாமியாக எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த பக்த வாத்சல்ய ஸ்வரூபன் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 6வது நாளாக இன்று இதோ இப்பொழுது ஹனுமந்த வாகனத்திலே நாம் அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். ராமச்சந்திர பிரபு எப்பொழுதும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று சதா சர்வ காலமும் அந்த தாரக மந்திரத்தை நாம் உச்சரித்தால் நமக்கு ஒரு கஷ்டமும் வராது. மஞ்சு என திரண்ட கோல மேனிய மகளிர்க்கு எல்லாம் நஞ்சு என தகைய ஆகி நளிரிரும் பனிக்கு தேம்பாக கஞ்சம் ஒத்த அலர்ந்த செய்ய கண்ணா யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் ஹனுமன் என்பேன் என்று ஹனுமனின் பேச்சினை கேட்ட அந்த ராமபிரான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். அதாவது உயர்ந்த கல்வியும் அறிவும் ஹனுமந்தனிடம் ஒரு சேர அமைந்துள்ளது என்பதை கண்டு லக்ஷ்மணனிடம் இதோ நிற்கும் ஹனுமான் ஆகிய இவன் கல்லாத கலையும் வேத கடலும் உலகத்தில் எங்கும் இல்லை, இதனை அவன் சொல்லினால் அறிய முடிகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த சொல்லின் செல்வர் யார் என்று புகழ்ந்துரைக்கிறார். மேலும் நல்லதோர் நிமித்தம் பெற்றோம் நம்பியை பெற்றோம் என்று குறிக்கின்றார். இதனை இல்லாத உலகத்து எங்கும் ஈங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்று அன்றே. யார் கொல் இச்சொல்லின் செல்வன் வில் ஆர் தோள் இளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ என்று. அதாவது எந்த பாடல் எடுத்துரைக்கும் வாலிவதம் நிகழவும் சுக்ரீவன் மன்னனாய் முடிசூடவும் முழுமுதற் காரணமாய் ஹனுமனே அமைகிறார். ஹனுமனின் பேச்சிற்கு பின்பே ராமன் சுக்ரீவனிடம் வானிடை மண்ணில் உனக்கு யார் நண்பர்களோ அவர்களும் எனக்கு நண்பர்கள்தான், உனக்கு யார் பகைவர்களோ அவர்கள் எனக்கும் பகைவர்கள் என்று பேசுகின்றார். வாலியை வென்று தாரத்தோடு தலைமையும் தருவேன் என்று கூறுகின்றார். இவ்வாறு வாலி வதம் நிகழவும் சுக்ரீவன் மன்னனாய் முடிசூடவும் முழுமுதற் காரணமாய் ஹனுமனே அமைகின்றார். ராமபிரான் மூலம் அரியணையை பெற்ற சுக்ரீவன் காலம் முடிந்ததும் சீதையை மீட்க படையோடு வருவதாக தந்த உறுதியை மறந்து மயக்கத்திலே ஆழ்ந்து கிடந்த பொழுது ராமபிரான் மிகவும் கோபம் கொள்ளுகிறார். ராமனால் அறுப்பப்பட்ட இந்த லக்ஷ்மணனும் மிக கோபமாகவே கிஷ்கிந்தை வருகிறார். அப்படி அந்த ராமபிரானுடைய சேவைகளை செய்வதற்காக எத்தனையோ பெயர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ராமநாமத்தை கூறிக்கொண்டு ராமபிரானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது பக்தர்கள் எல்லாம் வந்து அந்த பகவானுடைய சேவையிலே ஈடுபடுவதற்காக நீராஜனத்தை சமர்ப்பிப்பதற்காக வரிசையிலே சென்று கொண்டு ராமபிரானை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையான காட்சியை நாமும் இப்பொழுது அந்த தொலைக்காட்சி SVBC தொலைக்காட்சி மூலம் சேவித்து கொண்டிருக்கிறோம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமோ. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో నమో. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో.
कौसल्यानन्दवर्धन घन दशरथसुत वासुरयज्ञरक्षक भरताग्रजा कौसल्यानन्दवर्धन घन दशरथसुत वासुरयज्ञरक्षक भरताग्रजा रासिकेक्कु कोदण्ड रचन विद्या गुरुव रासिकेक्कु कोदण्ड रचन विद्या गुरुव वासितो सुरलु निनु वडि मेच्चेरय्या रामभद्र रघुवीर रविवंश तिलक नी नाममे कामधेनुवु नमो 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 मारीच सुबाहुमर्दन ताटकान्तक दारुणवीरशेखर धर्मपालक मारीच सुबाहुमर्दन ताटकान्तक दारुणवीरशेखर धर्मपालक कारुण्यरत्नाकर काकासुरवरदा कारुण्यरत्नाकर काकासुरवरदा सारेकू वेद विदुलु जयवेट्टेरय्या रामभद्र रघुवीर रविवंश तिलक नी नाममे कामधेनुवु नमो 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 सीतारमण राजशेखर शिरोमणि भूतलपुट अयोध्यापुरनिलया सीतारमण राजशेखर शिरोमणि भूतलपुट अयोध्यापुरनिलया ईतल श्री वेंकटाद्रि निरवैन राघव ईतल श्री वेंकटाद्रि निरवैन राघव घातनी प्रतापमेल्ल कಡು निंडेनय्या रामभद्र रघुवीर रविवंश तिलक नी नाममे कामधेनुवु नमो 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 ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று அந்த கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்த பிரம்மோற்சவத்திலே 6வது நாளாக இன்று ஹனுமந்த வாகனத்திலே அந்த எம்பெருமானை செவித்து கொண்டிருக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று இதோ மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. சேவிக்கலாம் அந்த ராமச்சந்திர பிரபுவையும் ஹனுமந்தனையும். அப்படி அந்த நல்ல வேளை, அதாவது இந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த ஹனுமந்தனின் சேவைகள் ஏராளம். பாடலில் வாலிவதம் நிகழும் சுக்ரீவன் மன்னனாய் முடிசூடவும் முழு முதற் காரணமாக ஹனுமனே அமைகின்றார். ஹனுமன் பேச்சிற்கு பின்பே ராமன் சுக்ரீவனிடம், வானிடை மண்ணில் உனக்கு யார் நண்பர்களோ எனக்கும் அவர்கள் நண்பர்கள் என்றும், அவர்கள் எனக்கும் உனக்கு யார் பகைவர்களோ அவர்கள் எனக்கும் பகைவர்கள் என்றும் பேசுகின்றார்.
வாலியை வென்று தாரத்தோடு தலைமையையும் தருவேன் என்றும் கூறுகிறார். இவ்வாறு வாலிவதம் நிகழும் சுக்ரீவன் மன்னனால் முடிசூடவும் முழுமுதற் காரணமாய் இருந்தவர் ஹனுமந்தன் தான். ஆகையால் ராமன் மூலம் அரியணையை பெற்ற சுக்ரீவன் கார்காலம் முடிந்ததும் சீதையை மீட்க படையோடு வருவதாக தந்த உறுதியை மறந்து மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்த பொழுது ராமபிரான் மிகவும் கோபம் கொள்கிறார். ராமனால் அனுப்பப்பட்ட லக்ஷ்மணனும் மிக கோபமாகவே கிஷ்கிந்தை வருகிறார். லக்ஷ்மணன் வருவதை அறிந்த தாரையை முன்னிறுத்தி லக்ஷ்மணன் சீற்றத்தின் அதாவது கோபத்தினை குறைத்து சுக்ரீவனை காக்கும் பெரும் பணியையும் ஹனுமனே செய்கிறார். ராமனுக்காக சீதையை தேடி ஹனுமன் செல்லும் பகுதியாய் சுந்தர காண்டத்தின் நாயகனாய் விளங்குபவர் ஹனுமனே ஆவார். இந்த காண்டத்திலே கடல் கடந்தவன் யார் என்றால் அசோகவனத்திலே சீதையை கண்டவன் யார், அசோகவனத்தை அழித்தவன் யார், சீதா பிராட்டியை கண்டு வந்து ராமபிரானிடம் சொன்னவர் யார் என்றெல்லாம் வினாக்கள் எழுப்பி நாம் விடை தேடுவோம் என்றால் அது அவை அனைத்திற்கும் காரணம் ஹனுமந்தன் தான் என்று கூறுகிறார்கள். ஆகவே முதல் படலம் கடல் தாவும் படலம், இறுதி படலம் திருவடியை தொழுது படலம் என்று கூறுகிறார்கள். இப்படியாக இந்த காண்டத்தும் முதலிலும் முடிவிலுமாக நின்றவர் ஹனுமந்தனே. உயிர் பிறவிகள் என்னும் கடலினை கடந்தால்தான் பகவானின் திருவடிகளை தொழ முடியும் என்ற ஞானத்தினை அனைவருக்கும் உணர்த்தி நின்ற பாத்திரமும் ஹனுமந்தனே ஆவார். வால்மீகி காலத்திலே நடந்ததாய் ஒரு நிகழ்வு என்னவென்றால், வால்மீகி ராமாயணத்தை எழுதும் பொழுது காண்டங்களுக்கு எல்லாம் பெயர் வைத்தாராம். அப்பொழுது அயோத்தியில் நடந்த அந்த நிகழ்வுகளை குறிக்கும் பகுதி அயோத்தியா காண்டம். அரண்யத்திலே நிகழ்ந்த நிகழ்வுகளை குறிக்கும் பகுதியானது அரண்யா காண்டம். கிஷ்கிந்தா காண்டம் என்று Yeah.
ராமாயணத்தை எழுதும் பொழுது காண்டங்களுக்கு அந்தந்த பெயர்களை வைத்தாராம் வால்மீகி. கிஷ்கிந்தையில் நடந்த நிகழ்வுகளை குறிக்கும் பொழுது கிஷ்கிந்தா காண்டம் என்றெல்லாம் பெயர் வைத்தவர் சுந்தர காண்டம் எழுதும் பொழுது என்ன பெயர் வைப்பது என்று யோசித்தாராம். சுந்தர காண்டத்தின் நிகழ்வுகள் அனைத்தும் இலங்கையில் நடக்கின்றன, எனவே லங்கா காண்டம் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும். ஆனால் ராவணனின் நாட்டிலே பெயரினை வைக்க விரும்பவில்லை வால்மீகி. எனவே சுந்தர காண்டத்தின் நிகழ்வுகளை எல்லாம் புரிந்தவன் ஹனுமனே என்பதால் ஹனுமன் காண்டம் என்று பெயர் வைக்கலாம் என்றும் முடிவு செய்தார். எதற்கும் ஹனுமனிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டு விடலாம் என்று அழைத்து கேட்டாராம். அதனை கேட்ட அந்த ஹனுமந்தன், இந்த காப்பியம் என்னுடைய தலைவனாகிய ராமபிரானின் பெருமையை சொல்லுவது, அதில் அவரின் பெருமைதான் இருக்க வேண்டுமே தவிர அவரின் தொண்டனாகிய என்னுடைய பெயர் ஒரு காண்டத்தின் பெயராக இடம் மாறக்கூடாது என்று மறுத்து விட்டாராம். வால்மீகி எவ்வளவோ கூறியும் ஹனுமந்தன் ஒப்புக்கொள்ளவில்லையாம். இறுதியில் அந்த காண்டத்திற்கு வேறு பெயர் வைத்தால்தான் இந்த இடத்தில் இருந்து செல்வேன் என்று அங்கேயே அமர்ந்து விட்டாராம் ஆஞ்சநேயர். வால்மீகியும் வேறு வழியின்றி சுந்தரா காண்டம் என்ற பெயர் வைத்த பின்புதான் எழுந்து சென்றாராம் ஆஞ்சநேயர். அப்படி அந்த ராமபிரானை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர் ஹனுமந்த வாகனத்திலே எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியை செவித்து கொண்டிருக்கிறோம். வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 6வது நாளாக இன்று இதோ இப்பொழுது ஹனுமந்த வாகனத்திலே ஸ்ரீராமச்சந்திர பிரபுவை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ நாராயணா, ஸ்ரீராமச்சந்திர பிரபுவே சரணம் சரணம் என்று அந்த பகவானை சேவிக்கலாம். நம்முடைய பெயரை வால்மீகி வைக்கவில்லை என்று மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு சென்றாராம் ஹனுமந்தன். வீட்டில் நுழைந்த பொழுதே ஹனுமனின் தாயாகிய அந்த அஞ்சனா தேவி சுந்தரா என்று அழைத்தாளாம். ஹனுமன் ஒன்றும் புரியாத தாயிடம், என்னை ஏன் சுந்தரா என்று அழைத்தீர்கள்? என்று கூட எப்பொழுதும் சுந்தரன் என்பதுதான் உன்னுடைய பெயர். நீ சிறு வயதில் சூரியனே பழமென்று நினைத்து பறிக்க சென்ற பொழுது இந்திரன் அந்த கொடுத்த வஜ்ராயுதத்தால் தாக்க உன்னுடைய கன்னம் சிதைந்து விட்டது. அதனால் நீ ஹனுமன் என்று அழைக்கப்பட்டாய். ஹனுமன் என்பது காரண பெயரே தவிர உன்னுடைய உண்மையான பெயர் சுந்தரன் என்பதுதான் என்றும் இயற்கையான பெயரை உணர்த்தினாளாம் அஞ்சனாதேவி. இதன் மூலம் வால்மீகி அவர் கருத்தில் வென்றுவிட்டார் என்று ஹனுமன் நினைத்தாராம். இந்த செய்தி மற்றொரு உண்மையை கூட நமக்கு தெரிவிக்கிறது. முன்னர் யார் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார்களோ அவர்கள் இறைவனால் தானாகவே உயர்த்தப்படுவார்கள் என்பது. அப்படி அரிய செய்தியை நாம் உணர காரணமாயிருந்து ஹனுமந்தனின் செயலே என்பது மிகவும் தெளிவாக நமக்கு தெரிகிறது. ஹனுமன் விஸ்வரூபம் எடுத்து கடல் கடந்து இலங்கையில் அடியெடுத்து வைக்கிறார். ஹனுமனை கண்ட அந்த லங்கினி என்னும் அரக்கி இனி சித்திர நகரமாகிய இலங்கை நாம் நகரம் சிதைவது திண்ணம் என்று கூறியது. மேலும் ராம அவதாரத்தின் நோக்கமாகிய அந்த தர்மம் வெல்லும் பாவம் தோற்பதும் ஹனுமன் உதவியாலே என்று நமக்கு தெரிகிறது. பிரவிஷ்ணாவே சோஷமே துபன்மாருகாயாய விஷ்ணே இதன் தீர்க்கம் பிரயாதம் சதஸ்தமேகோ விபமே த்ரிபிரித்வதேபிः यस्य त्रिपूर्णा मधुनापदान्यक्षीयमाणा स्वधया वदन्ति त्रिधातो पृथिवी वदद्यामेको दाधारभवा विश्वा तदस्य प्रियमभिपाथ अस्यान्नरो यत्र देवयभो पतन्ति उरुक्रमस्य दहि बन्धोरित्था विष्णोः पदे पारमे मध्व उत्साह ताभां वास्तु मन्युष्मसि రాతిమసేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదాననింతే శ్రీరామచంద్ర రాతిమసేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదాన
ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று அந்த கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது 6வது நாளாக ஹனுமந்த வாகனத்திலே ஜெய் ஸ்ரீராம் என்று ராமநாம மந்திரத்தை கூறிக்கொண்டு முன்னே செல்லலாம். ஹனுமந்தன் விஸ்வரூபம் எடுத்து கடல் கடந்து இலங்கையில் அடியெடுத்து வைக்கிறார். ஹனுமனை கண்ட லங்கினி என்னும் அரக்கி இனி சித்திர நகரமாகிய லங்கை நகரம் சிதைவது திண்ணம் என்று கூறியது. மேலும் ராம அவதாரத்தின் நோக்கமாகிய தர்மமே வெல்வது பாவம் தோற்பது என்பது ஹனுமன் உதவியால் அமையும் என்பது போல் அன்னமுதே முடிந்தது ஜெய அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்னும் ஈது இயம்ப வேண்டும் தகையதோ இனி மற்று உன்னால் உன்னிய எல்லாம் முற்றும் உனக்கும் முற்றாததோ உண்டோ பொன் நகர் புகுதி என்று புகழ்ந்தனன் இறைஞ்சி போனான் என்று உரைக்கிறது. இதனால் ராம அவதாரத்தின் அடிப்படை நோக்கம் நிறைவேற பெரிதும் துணை நின்றவன் ஹனுமந்தனே என்று நமக்கு தெரிகிறது. இலங்கைக்குள் சென்ற ஹனுமன் சீதையை தேடினார். சீதையோ அந்த ராட்சசர்களின் நடுவிலே அல்லல் உற்றவளாய் தன் தலைவனாகிய ராமபிரானை எண்ணி உயிர் தரித்திருந்தாள். இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டு ஏழாதராய் இருந்து சீதையை ஹனுமந்தன் காண்கிறார்.
சீதையின் தவக்கோலத்தினை கண்டு வியந்த ஹனுமந்தன் மான நோற்று சீதை இருந்தவாறெல்லாம் காண தவம் செய்தில ராமனின் கமலக்கண்களே என்று பேசுகிறார். பேண நோற்றது மனை பிறவி, பெண்மை போல் நாணம் நோற்று உயர்ந்தது நங்கை தோன்றலால் மான நோற்று ஈண்டு இவள் இருந்த அந்த ஆறு எல்லாம் காண நோற்றிலன் அவன் கமலக்கண்களா என்று. அசோக வனத்திலே சீதையை ராவணனிடம் இருந்தும் அரக்கியர்கள் இருந்தும் பிரித்து தர்மமே காத்ததோ, சனகன் நல்வினை கர்மமே காத்ததோ, கற்பின் காவலோ அருமையே யார் இது ஆற்றுவார் என்று கூறுகிறார்கள். அப்படி இதன் மூலம் ஒரு பெண்ணிற்கு துன்பம் நேரும் சூழலிலே அவளை அவர் முன் செய்த தர்மம் காத்து நிற்கும், அல்லது அவளின் பெற்றோர்கள் செய்த நல்ல கர்மம் என்பது காத்து நிற்கும். இவை இரண்டும் இல்லாவிடில் அவளின் கற்பு காக்கும் என்பதை அறிய முடிகிறது. அசோக வனத்திலே ராமபிரானின் வரவினை எண்ணி ஏங்கியிருந்த சீதா பிராட்டிக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் ஏற்கனவே நாம் 10 மாதம் ஆகிவிட்டது. இன்னும் 2 மாதங்களிலே இதுதான் இருக்கிறது. அப்பொழுது இந்த ராவணன் என்னை என்ன செய்வானோ என்று ஏங்கியிருந்த பிராட்டிக்கு அந்த நம்பிக்கை சிறிது தளர்ந்து போக உயிரை விட துணிகிறார். அத்தகைய சூழலில் அண்டர் நாயகன் அருட்தூது நான் என தொழுது தோன்றி சீதையின் உயிர் காத்தவனும் அனுமனே. ஹனுமனை கண்ட சீதைக்கு இது அரக்கனாகிய ராவணின் செயலோ என்று கூட பயம் தோன்றியதாம். உடனே அரக்கர் ஆனாலும் சரி, அன்றி அமரன் ஆனாலும் சரி, குரங்கினத்துள் ஒருவனை ஆனாலும் சரி, என்னுடைய தலைவனாகிய ராமபிரான் நாமம் சொன்னான், இதன் மேல் உதவி உண்டோ என்று நினைத்தாளாம் சீதா பிராட்டி. இதோ இங்கே பக்தர்கள் அன்னமய்ய வேடத்திலே அந்த பாடல்களை பாடிக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு பகவானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது பகவானை சேவிக்கும் விதம் எப்படிப்பட்டதென்றால், வாயார மனதார எம்பெருமானுடைய நாமங்களையும் அவர் சரித்திரத்தையும் கூறி புண்ணியம் பெற்று கொண்டிருக்கிறோம். இதோ அந்த ஹனுமந்த வாகனத்திலே எம்பெருமான் ராமச்சந்திர மூர்த்தி அதிரோகித்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். செவிக்கலாம் அந்த ராமச்சந்திர மூர்த்தியை. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே நமஹா என்று சேவிப்போம். அரக்கனே ஆக வேறு ஒரு அமரனே ஆக, அன்றி குரக்கு இனத்து ஒருவனே தான் ஆகுக கொடுமையாக, இரக்கமே ஆக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினான் உணர்வை தந்தான், உயிரிதன் உதவி உண்டோ என்று கம்பராமாயண பாடல்களை விளக்கி உரைக்கும் சீதை ஹனுமானிடம் ராமபிரான் எப்படி இருக்கிறார் என்று கேள்வி கேட்கிறாள். இதில் குறிப்பிடும் பொழுது இயந்திர படிவம் என்பது இயந்திர நவீன விஞ்ஞானம் வரைக்கும் ரோபாட் என்பதையே ஆகும். இப்படியாக அந்த ஹனுமந்தனை சீதா பிராட்டி கேட்கிறாள். ஏனென்றால் அவன் ராம நாமத்தை ஜபித்து கொண்டே வந்தவன். அப்படி ஹனுமந்தனின் அறிவு நுட்பம் எண்ணும் தோறும் இன்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சீதைக்கு ராமபிரான் கொடுத்து அனுப்பிய அந்த கணையாழியை கொடுத்து நம்பிக்கையை வளர்த்தெடுத்தவரும் ஹனுமந்தனே. அதனை கண்ட சீதா தேவி ராமனையே கண்டவராய் மகிழ்ந்து, இம்மையே மறுமை தானும் எனக்கு நல்கினாய் என்று ஹனுமந்தனை புகழ்ந்துரைத்தாள். மேலும் தான் கற்புடைய பெண் என்பது உண்மையானால் எத்தனை யுகங்கள் கடந்தாலும் இன்று போல் என்றும் இரு என்று வாழ்த்தினாளாம். அப்படி ஹனுமந்தனை வாழ்த்திய சீதா பிராட்டி அவளுடைய பர்த்தாவான ராமச்சந்திர பிரபு அவதாரம் எடுத்தவர் இதோ இங்கே ஹனுமந்த வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். சேவிக்கலாம் அந்த ஹனுமந்த வாகனத்தையும் ராமச்சந்திர மூர்த்தியையும். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதா பதிம் ரகுகுலான்மய ரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம்
ராமம் பஜே விநாசகரம் நமாமி என்று அந்த சீதா பிராட்டியையும் மகிழ்ச்சியாக சேவிக்கலாம். இதோ அந்த கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே நாம் சேவித்து கொண்டிருப்பது ஹனுமந்த வாகனத்திலே. இதோ ஒரு பக்தர்கள் பகவானுடைய கைங்கரியத்திலே ராமச்சந்திரமூர்த்தி, சபரி மற்றும் ஆஞ்சநேயர், சீதா பிராட்டி அனைவருடனும் அப்படி வேடமிட்டு இந்த புகைப்படத்தை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹனுமந்தனை சேவிக்கலாம். ஜெயத்திற்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்றவன் அந்த ஆஞ்சநேயன். சீதா பிராட்டி, ராமச்சந்திர பிரபு, லக்ஷ்மண சுவாமியுடன் ஆஞ்சநேயர். இப்படி ஆஞ்சநேயரையும் சேவிப்போம். எவன் ஒருவன் ராமநாம ஜபத்தை ஜபிக்கிறானோ அவனுக்கு மிகவும் நல்ல அதாவது நற்கதி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஒரு ராமநாமம் மட்டுமல்ல, அனைத்து பகவான்களுடைய நாமங்களையும் சேவிக்கும் பொழுது அந்த பகவான் நமக்கு ஈடு இணையின்றி எடுத்து உரைத்து நம்முடைய கைங்கரியங்களை எல்லாம் சுவீகரித்து நம்மை அனுகிரகம் செய்வார். அனுமனின் அறிவு நுட்பம் என்பதும் எண்ணும் பொழுது இன்னும் இன்பம் பயப்படதாகும். சீதைக்கு ராமபிரான் கொடுத்தனுப்பிய அந்த மோதிரத்தை கொடுத்து நம்பிக்கை வளர்த்தெடுத்தவர் ஹனுமனே. அதனை கண்ட சீதாதேவி ராமபிரானையே கண்டது போல் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள். தான் கற்புடைய பெண் என்பதை உண்மையாகினால் எத்தனை யுகங்கள் கடந்தாலும் இன்று போல் என்றும் இரு என்றும் அந்த ஹனுமந்தனை வாழ்த்துகிறாள். இதோ அப்படிப்பட்ட அந்த ராமாவதாரம் எடுத்தவன் திருப்பதியிலே இங்கு நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே இதோ ராமச்சந்திரமூர்த்தி, சீதா பிராட்டி, லக்ஷ்மண சுவாமி, ஆஞ்சநேயர் வேடமிட்டு கொண்டு பகவானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அந்த காட்சியை சேவித்து அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெறலாம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா 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 என்று சேவிப்போம். ஜியர் சுவாமிகள் கூட வந்து அந்த 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை பாடிக்கொண்டு இங்கே அந்த பகவானுடைய சேவையிலே இருக்கிறார்கள். பாழிய பனைத்தோள் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான மறு இலா மனத்தேன் எண்ணி ஊழி ஓர் பகலாய் ஓதும் யாண்டு எல்லாம் புகழும் உலகம் ஏழும் வீவு உற்ற ஞான்றும் இன்று என் இருத்தி என்றாள். சீதையிடம் சூளாமணியை பெற்றுக்கொண்டு கிளம்பிய ஹனுமன் நேராக ஸ்ரீராமபிரானிடம் வராமல் ராவணாசுரனை சந்திக்க ஒரு வழியை செய்கிறார். அசோக வனத்தினை அழிக்கிறார். அதனை கண்ட இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை ஏவ எதற்கும் கட்டுப்படாத ஹனுமன் ராவணனை காண வேண்டும் என்பதால் அதற்கு கட்டுப்பட்டு ராவணனின் அரண்மனைக்கு செல்லுகிறார். ராவணன் ஹனுமனிடம் நீ யார் என்று கேட்க ராமபிரான் என்னும் அந்த பரம்பொருளின் தன்மைகளை எல்லாம் தனது வாக்கினால் உணர்த்தி அவருடைய தூதன் என்பதை சீதா பிராட்டியை விடுவாய் என்றும் கேட்டுக்கொள்கிறார். இப்படி ராமச்சந்திரமூர்த்திக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் சேவிக்கலாம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த ஹனுமந்தனின் சேவையிலே ராமச்சந்திரமூர்த்தியின் சேவையிலே ஹனுமந்தன் இவ்வாறாக அந்த வாகன சேவையிலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானே ராமச்சந்திரமூர்த்தியே சரணம் சரணம் என்று சேவிக்கலாம். இப்படி ஹனுமந்தன் கூறிய வார்த்தைகளை கேட்ட ராவணாசுரன் రాముడు రాఘవుడు
రవికులుడితడు రాముడు రాఘవుడు రవికులుడితడు భూమిజకు పతి అయిన పురుష నిధానము రాముడు రాఘవుడు రవికులుడితడు భూమిజకు పతి అయిన పురుష నిధానము రాముడు రాఘవుడు రవికులుడితడు హరయపుత్ర కామేష్టియందు పరమానమున హరయపుత్ర కామేష్టియందు పరమానమున పరగజనించిన పరబ్రహ్మము హరయపుత్ర కామేష్టియందు పరమానమున పరగజనించిన పరబ్రహ్మము సురల రక్షింపగ అసురుల శిక్షింపగ సురల రక్షింపగ అసురుల శిక్షింపగ తిరమై ఉదయించిన దివ్య తేజము తిరమై ఉదయించిన దివ్య తేజము తిరమై ఉదయించిన దివ్య తేజము రాముడు రాఘవుడు రవికులుడితడు భూమిజకు పతి అయిన పురుష నిధానము రాముడు రాఘవుడు రవికులుడితడు వేదాంతములయందు విజ్ఞాన శాస్త్రములందు వేదాంతములయందు విజ్ఞాన శాస్త్రములందు పాదుకొన పలికేటి పరమార్థము వేదాంతములయందు విజ్ఞాన శాస్త్రములందు పాదుకొన పలికేటి పరమార్థము పోదితో శ్రీ వెంకటాద్రి పొంచి విజయనగరాన పోదితో శ్రీ వెంకటాద్రి పొంచి విజయనగరాన పోదితో శ్రీ వెంకటాద్రి పొంచి విజయనగరాన ఆదికి అనాది అయిన అర్చావతారము ఆదికి అనాది అయిన అర్చావతారము ఆదికి అనాది అయిన అర్చావతారము రాముడు రాఘవుడు రవికులుడితడు భూమిజకు పతి అయిన పురుష నిధానము రాముడు రాఘవుడు రవికులుడితడు ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று சேவிக்கலாம் அந்த ஹனுமந்த வாகனத்திலே ராமச்சந்திர பிரபுவை.
ராவணாசுரனுக்கு அந்த ஹனுமந்தன் எவ்வளவோ அந்த சீதா பிராட்டியையும் ராமபிரானை பற்றியும் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு கோபம் வருகிறது. ஆனால் அந்த கோபத்தை ஹனுமந்தனின் மீது காட்டுகிறான். சீதையின் சூளாமணியை பெற்றுக்கொண்டு கிளம்பிய ஹனுமந்தன் நேராக ராமபிரானிடம் வராமல் ராவணனை அப்பொழுதுதான் சந்திக்க செல்லுகிறான். அசோக வனத்தினை அழிக்கிறான். அதனை கண்டு இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை ஏவ எதற்கும் கட்டுப்படாத ஹனுமன் ராவணனை காண வேண்டும் என்பதால் அதற்கு கட்டுப்பட்டு ராவணனின் அரண்மனைக்கு செல்லுகிறான். ராவணன் ஹனுமனிடம் நீ யார் என்று கேட்க ராமனின் தூதன், ராமபிரானின் தூதன் என்று சொல்லுகிறான். தன் தன்மைகளை எல்லாம், அதாவது ராமபிரான் என்னும் இறை பரம்பொருளின் தன்மைகளை உணர்த்தி அவருடைய தூதன் என்று நான் என்றும் நிரூபித்து சீதையை விடுவாய், இல்லை என்றால் ஆகில் பிழைப்பாய் என்பதையும் அறிவுரை கூறுகிறான். ஆனால் கோபம் கொண்ட ராவணாசூரன் அவரின் வாளிற்கு தீ வைக்க ஆணையிடுகிறான். ஹனுமனின் வாளில் அரக்கியரின் தாலி கயிறை தவிர இலங்கையில் இருந்த அனைத்து வகையான அந்த திருவடியே உன்னிடம் அடியார்கள் சரணடைகிறார்கள் என்பது, அதாவது அனைத்து இடத்திங்களிலும் கூட அந்த தீயை வைத்து இலங்கையை தீக்கிரையாக்கினான். அப்படி ஹனுமனுக்கு கோபம் வந்துவிட்டால் அந்த கோபமானது தாழ முடியாது. ஏனென்றால் அவர் பிறப்பிலே வாயு மைந்தனாக இருந்தால் கூட ஹனுமனின் தத்துவம் அக்னி தத்துவம். அப்படி அந்த சீதா பிராட்டியை கண்டு அசோக வனத்திலே கணையாழியை கொடுத்து சீதா பிராட்டிக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறான் ராமபிரானை சந்தித்ததாக. இவ்வாறாக அந்த ஹனுமனின் வீர செயல்கள், தீர செயல்கள் அனைத்தும் கூட நமக்கு எத்தனையோ விளக்கத்தினை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஹனுமந்தன் ராமபிரானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வரும் காட்சிதான் இன்று நாம் சேவித்து கொண்டிருப்பது. 6வது நாளாக ஹனுமந்த வாகனத்திலே அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஜெகம் புகழும் புண்ணிய கதை என்று அந்த பகவான் ராமபிரானுடைய ராமாயணத்தை அந்த ராமபிரானுடைய குமாரர்கள் லவனும் குசனும் பாடும் அந்த கீதத்தை அவர்கள் மகிழ்ச்சியுடன் கேட்கிறார்கள். அந்த ஒரு பாடலிலேயே அந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பிறப்பு மற்றும் அனைத்தும் கூட விவரமாக கூறுகிறார்கள். மகான் நாராயண பட்டத்திரி இயற்றிய அந்த அற்புத நூலிலே ஸ்ரீமன் நாராயணியம் தன்முன்னே விக்கிரமாக பொலிந்து நிற்கும் அந்த மகாவிஷ்ணுவின் லீலா வினோதங்களை சமஸ்கிருத ஸ்லோகங்களாக இயற்றி அவற்றை குருவாயிருப்பன் புன்முறுவலுடன் ஆமோதிப்பதாக கூறுகிறார்கள். இப்படி அந்த தசகங்கள், எத்தனையோ தசகங்கள் ராமபிரான் பிறந்தது முதல் வளர்ந்து திருமணம் செய்து கொண்டு சீதா பிராட்டியுடன் வனவாசத்திற்கு சென்று அதன் பிறகு 14 ஆண்டுகள் அந்த வனவாசத்திலே இருக்கும் சீதா பிராட்டியை விட்டுவிட்டு தங்கம்மானை தேடுவதற்காக சென்று சீதா பிராட்டி ராவணாசுரனால் அபகரிக்கப்பட்டாள் என்றும் தெரிந்து கொண்டு எத்தனையோ இன்னல்களை அனுபவித்தார் அந்த ராமச்சந்திர பிரபுவும் சீதா பிராட்டியும். அப்படி அந்த ராமச்சந்திர மூர்த்தியை நாம் சேவிக்கும் பொழுது எத்தனையோ விளக்கங்கள் நமக்குள் தெரிகின்றன. இதோ கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே 6வது நாளாக இன்று இப்பொழுது ஹனுமந்த வாகனத்திலே எம்பெருமானை செவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமோ நமஹா என்று சேவித்து கொண்டு அந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அனுகிரகத்தை பெறலாம். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று
அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சரணு சரணு என்று வேண்டிக்கொள்ளலாம். வேண்டிக்கொண்டு பகவானுடைய அந்த நமக்கு அனுகிரகத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறோம். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே நமோ நமஹ. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே நமோ நமஹ. வாத்சல்ய ஸ்வரூபனே பகவானே ராமச்சந்திர மூர்த்தியே என்று அனுகிரகிக்கும் அந்த பகவானை சேவிக்கலாம். அதாவது ஸ்ரீராகவும் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்மய ரத்ன தீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தளாயதாட்சம் ராமம் பஜே விநாசகரம் நமாமி என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்து கொண்டு அவனுடைய அனுகிரகத்தை பெறலாம். ராமாயணத்தையோ சுந்தரா காண்டத்தையோ தினந்தோறும் படிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதை தினந்தோறும் முறையாக பாராயணம் செய்தால் கூட அவனுடைய அனுகிரகத்தை நாம் பெறலாம். எப்படி என்றால், நமக்கு ஏதாவது ஒரு காரியமாக வேண்டும் என்றாலும் சரி, அல்லது நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றாலும் சரி, அந்த ராமபிரானுடைய ராமாயணத்தை படித்து நம் அந்த பகவானை சேவித்து கொண்டு அவனுடைய அனுகிரகத்தை பெறலாம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே சரணம் என்று இதோ அந்த கோவில் உள்ளே இருக்கும் கர்ப்ப துவஜஸ்தம்பத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். கோபுர தரிசனத்தையும் செய்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பார்கள். ஆக இதோ ஜிஆர் சுவாமிகளும் பண்டிதர்களும் கூட 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை பாடிக்கொண்டு பகவானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். ஹனுமன் என்றால் அற்புதங்களை நிகழ்த்துபவன் என்று நமக்கு பெயர். அப்படி பகவானிடம் செலுத்தும் பக்தியின் பரிமாணத்தை 3 வகையாக பிரிக்கலாம். கடவுள் நமக்கு தென்படாத நிலையிலே எங்கோ இருந்து நம்மை ரட்சிக்கிறார். அவருக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்கள் என கருதி சரணடைந்து பக்தி செலுத்துவது முதல் வகை என்று கூறப்படுகிறது. ஸ்ரீராமச்சந்திர பிரபு கோவிந்தா கோவிந்தா என்றும் கடவுள் உலகிலுள்ள எல்லா ஜீவராசிகளிலும் வியாபித்திருக்கிறார். உயிர்களிடம் காட்டும் அன்பின் மூலம் இறைவனுக்கு சேவை செய்யலாம் என்று கருதி செயல்படுவது 2வது வகை. 3வது, பகவான் நமக்குள்ளேயே இருந்து நம்மை இயக்குகிறார் என்று கருதி தன்னுள்ளே வாழும் பகவானிடம் சரணாகதி அடைந்து சேவை செய்வது என்பது 3வது வகை. ஹனுமனின் பக்தி இந்த 3வது வகையை சேரும். அதாவது தாச பக்தி, தாசிய பக்தி என்று கூறுவார்கள். தாசியம் என்றால் தாசனாக சேவை செய்வது. அப்படி அனுமந்தன் பகவான் ராமபிரானுக்கு ஏராளமான தொண்டுகள் செய்து அந்த ராமபிரானுடைய மதிப்பினை பெற்றவன் அந்த ஹனுமந்தன். ஹனுமந்தன் சேவிக்கும் ராமபிரானுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது 6வது நாளாக கோதண்ட ராமசுவாமியினுடைய பிரம்மோத்சவத்திலே ஹனுமந்த வாகனத்திலே பெருமாளை சேவிக்கிறோம். கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்று கூறுவார்கள். రఘుపతి విజయములు వినుడితే రఘుపతి విజయములు అనుపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు అనుబడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు, వినుడిదే రఘుపతి విజయములు. మప మపని సరి రిమ రిమ పని
విని వడకెను ఇలరాముడు రథమెక్కినను కలగే వారిధులు కంపించే జగములు బలు విలు నమ్ములు వట్టినను విజయములు మనబడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు దొరిగెను పెనుగాలి విసరే తొడిబడి బాణము తొడిగినను పిడుగులు దొరిగెను పెనుగాలి విసరే తొడిబడి బాణము తొడిగినను ముడిబడి దిక్కులు మొక్కే దిగ్గజములు ఎడపక రావడు నేసినను ముడిబడి దిక్కులు మొక్కే దిగ్గజములు ఎడపక రావడు నేసినను వినుడిదే రఘుపతి విజయములు మనబడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు చుక్కలు డుల్లెను సృక్కి భూతములు తొక్కి అసుర తలదుంచినను చుక్కలు డుల్లెను సృక్కి భూతములు తొక్కి అసుర తలదుంచినను గక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగ అక్కజమగు శుభమందరి కొదవే గక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగ అక్కజమగు శుభమందరి కొదవే వినుడిదే రఘుపతి విజయములు మనబడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు మనబడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ